வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கும் ஜப்பானிய நிதி அமைச்சருக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை. தனியார் வங்கி ஒன்று இலங்கையில் இருந்து தனது அனைத்து செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள தீர்மானித்திருப்பது சாதாரண விடயமல்ல. அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டு. சர்ச்சைக்குரிய காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களை கடுமையாக எதிர்க்கும் மன்னார் மக்களின் குரல் அரசாங்கத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. நாமல் ராஜபக்ச விமர்சனம். முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்கள் லலித் மற்றும் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய அவர்களது சகோதரிகள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜப்பான் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கும் ஜப்பானிய நிதியமைச்சர் காதோ கசுனோபுவிற்கும் இடையில் திங்கட்கிழமை பிற்பகல் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஜப்பானிய உதவி ஜெய்கா ஒத்துழைப்பின் கீழ் தற்போது செயல்படுத்தப்படும் மற்றும் செயல்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹன்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹொலங்கமுவ, ஜப்பானுக்கான இலங்கை தூதர் பேராசிரியர் பிவிதுரு ஜனகுமார் சிங் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க திங்கட்கிழமை டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் TM நகதானியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விடயங்களில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான தற்போதைய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது வெகுவாக ஆராயப்பட்டது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கை தூதுக்குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். உலகின் நீண்ட வரலாற்றை கொண்ட தனியார் வங்கி ஒன்று இலங்கையில் தனது அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்திக் கொள்ள தீர்மானித்திருப்பது சாதாரண விடயமல்ல என்றும், இது நாட்டின் வங்கி அமைப்பு மற்றும் பொருளாதாரத்தில் எதிர்மறையான போக்கை காட்டுவதாகவும், அதனை தடுக்க அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் நாட்டின் பொருளாதாரத்தில் மறைந்த நெருக்கடி உருவாகியுள்ளதாக கூறினார். வெளிநாட்டு நிபுணர்களும் முதலீட்டாளர்களும் அடுத்த சில ஆண்டுகளில் இலங்கை தனது வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்த முடியாவிட்டால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்காததால் நாடு பெரும் நெருக்கடியில் சிக்கியது. அதே நிலை மீண்டும் தோன்றக்கூடும். வருடம்தோறும் சுமார் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் நிலையில் நாட்டின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பு தற்போது 6.7 பில்லியன் டாலர் மட்டுமே உள்ளது. கடன் செலுத்துவதுடன் பொருளாதார நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க குறைந்தது 12 பில்லியன் டாலர் இருப்பு தேவைப்படும் என்றார். அதேவேளை பொருளாதார வளர்ச்சி அந்த தேவைகளுக்கு ஏற்ப இல்லாததால் அரசாங்கம் அரசியல் பதில்களை தவிர்த்து பொருளாதார ரீதியான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் இருந்து பழமைவாத தனியார் வங்கி ஒன்று விலகுவதாக அறிவித்திருப்பது உலகின் முதலீட்டாளர்களுக்கு தவறான செய்தியை கொடுக்கிறது. எனவே அந்த வங்கியை நாட்டில் செயல்பட தொடர்ந்து வைத்திருக்க அரசாங்கம் அவசியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இலங்கையின் தனித்துவங்களை கருத்தில் கொண்டால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அவசியமானது என்று இலங்கை சட்டக்கல்லூரி முதல்வர் பிரசாந்த் லால் டி ஆல்விஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் பல இனக்குழுக்களுக்கிடையே ஒற்றுமையை பேணவும் வெளிநாட்டு செல்வாக்குகளை தடுக்கும் பொருட்டும் இந்த முறைமை முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். அதனால் இதை ரத்து செய்வது பற்றி சிந்திக்க கூடாது என்றும், ஆனால் அந்த பதவியை வகிப்பவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் தன்பாலினத்தவர்களுக்கான சிறப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அதிகார சபை அறிவித்திருப்பது முறையற்றதாகும். இந்த முடிவை அரசாங்கம் அவசியம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் மேலும் கூறுகையில், அரச நிர்வாகத்தில் ஏற்படும் தவறுகள் மற்றும் முறைகேடுகள் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்போது ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த காலத்தை குற்றம் சாட்டாமல் நாட்டிற்கான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. கைப்பற்றப்படும் போதைப்பொருள் குறித்து மட்டும் பேசப்படுகிறது. ஆனால் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் முன்கூட்டிய தகவல் அளித்த 2 கொள்கலன்களை விடுவித்தவர்கள் யார் என்பது குறித்து எவ்வித விசாரணையும் நடைபெறவில்லை. அதேபோல 232 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பிலும் எதுவும் தெளிவாகவில்லை. தமது பலவீனங்களை மறைப்பதற்காகவே எங்களை குறிவைக்கின்றனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பெயரில் தன்பால் இனத்தவர்களுக்கான வசதிகளை உருவாக்க முடிவு இலங்கையின் கலாச்சாரத்துக்கு முரணானது. எனவே இந்த முடிவை அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்றார்.
மஹிந்த ராஜபக்ச மீது நடவடிக்கை எடுக்க முடியாததால் எம்மை போன்றவர்களை இலக்கு வைக்கின்றார்கள். எனது கடவுள் புலிகளின் தலைவர் என்பதை நான் அச்சமின்றி தெரிவிக்கின்றேன். ஆனால் சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மஹிந்த ராஜபக்சவையை காட்டிக் கொடுத்துள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். திங்கட்கிழமை நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், எனது நிலைப்பாடு தெளிவானது. புலிகளின் தலைவர் எனது கடவுள். எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னின்று பேசுகின்றேன். ஆனால் இந்த நாட்டில் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக போராடிய தலைவரை மக்கள் காட்டிக் கொடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் தலைவர் அல்ல, அவர் சிங்கள மக்களின் தலைவர் தான். ஆனால் அவரையும் விட்டு விட்டார்கள். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என்று கூறிய போது நானும் நம்பினேன். நாடை நம்பியது. பின்னர் அதைவிட பெரிய பொய்யர்கள் கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினார்கள். இப்போது அந்த பொய்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றது. நாமல் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம். ஆனால் அதனை விடுத்து சிறுபிள்ளைத்தனமாக செயற்படக்கூடாது. மஹிந்த ராஜபக்ச மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் எம்மை போன்றவர்களை குறிவைக்கின்றார்கள். நாளை என்னையோ அல்லது சாமர சம்பத் தசாநாயக்கவையோ கைது செய்வார்கள். நாம் இருவரும் இல்லையெனில் ஆளுங்கட்சிக்கு அரசியல் கிடையாது. பிரபாகரன் எனது தலைவன் என்பதை நான் அச்சமின்றி மீண்டும் கூறுகின்றேன். அவர் பயங்கரவாதியா என்று நான் பலமுறை கேள்வி எழுப்பியிருந்தாலும் யாரும் பதிலளிக்கவில்லை. ஏனெனில் அதற்கு பதிலளித்தால் வடக்கில் உள்ள வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்பதையே அவர்கள் நன்றாக அறிந்துள்ளனர் என்றார். சர்ச்சைக்குரிய காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களை கடுமையாக எதிர்க்கும் மன்னார் மக்களின் கூட்டுக்குரல் அரசாங்கத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எக்ஸில் வெளியிட்டிருந்த ஒரு பதிவில் நடவடிக்கைகள் தொடங்கும் முன்னர் மக்கள் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் அர்த்தமுள்ள உரையாடல் அவசியம் என்றும் அவர் கூறினார். மன்னாரில் ஜனாதிபதி நாணை தெளிவாக இருந்தது. சமூகத்தினரிடையே கவலைகளை எழுப்பும் திட்டங்களுடன் முன் செல்லக்கூடாது. இந்த ஆணையை தவிர்ப்பதற்கான ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக மீறுவதாகும். அமைதியாக தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு எதிராக காவல்துறை துன்புறுத்தலை பயன்படுத்தியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கம் பொதுமக்களுக்கு இந்த திட்டங்கள் குறித்து கல்வி கற்பிக்க வேண்டும் மற்றும் தவறான தகவல்கள் பரவ அனுமதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்பிபி எதிர்க்கட்சியில் இருந்தபோது பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்த்த போதும் அவர்களை விரட்டியடித்தது போதும் இதுபோன்ற தவறான தகவல்களை வெளியிட்டதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்போது என்பிபி அரசாங்கம் மக்களை மதிக்கும் வகையில் கல்வி கற்பித்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் வளர்ச்சியை தொடர வேண்டிய நேரம் இது. நாங்கள் வளர்ச்சியை ஆதரிக்கின்றோம், ஆனால் மக்களை துன்புறுத்தும் செலவில் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்கள் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அவர்களது சகோதரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினர். இந்த வாய்ப்பில் முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகுட, லலித்குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் வீரராஜ் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வீரராஜ், யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களில் பலமுறை முன்னிலையாகியிருந்ததாகவும் வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் இன்னமும் நீதிமன்றத்தில் ஆஜராகாததை பற்றி கவலை வெளியிட்டார். மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைக்கு எம்மை அழைத்துள்ளார்கள். இந்த முறை அரசாங்கத்திடமிருந்து முழுமையான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். இதன்போது பூதி ஜெயக்குடவும் கருத்து தெரிவித்த போது 2011 அப்போதைய ஊடக செயலாளர் கெகிலிய ரம்புக்வெல்ல லலித் மற்றும் குகன் கடத்தப்படவில்லை, கைது செய்யப்பட்டவர்கள் என்று அறிவித்ததை நினைவுபடுத்தினார். எனவே கைது செய்யப்பட்டவர்களை எவ்வாறு காணாமல் போனார்கள் என்பது பெரிய சந்தேகம். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்தில் இந்த வழக்குக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றார்.